அப்பர் லோயர் ரோலர் ஒரு ஃபாஸ்டா ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க. அப்பர் லோயர் ரோலர். ஓகே. அப்பர் லோயர் ரோலர் அப்பர் லோயர் ரோலர் நான் எலிமினேட்டே கிடையாது ஃபர்ஸ்ட். ஆமா. அதுல நம்ம மியூசிஷியன்ல வந்து அப்படினா பட் இதே இங்க வச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்க கைக்குள்ள வந்துரும். பத்து ஆக்சுவலா அந்த மேஜிக்லாம் காரணம் கார் எக்ஸ்ட்ரா. ஓகே, வணக்கம் நண்பா நண்பீஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த ஷோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வணக்கத்தோட ஷோ ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் இதயம் கூட இவரை சொல்லலாம். ஸோ யூடியூப்பை திறந்தாலே கூல் சுரேஷ் எப்படி ஃபர்ஸ்ட் இருப்பாரோ அடுத்தபடியா இவரு தான் இருப்பாரு. ஸோ வணக்கம் விகேனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட போய் இன்டராக்ட் பண்ணும்போது? ஆமா, அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். நல்லா இருக்கும். அது வந்து எப்படின்னா லைவா பண்ணும்போது அவங்களை வந்து ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு நிறைய நாள் கத்துக்கலாம். அப்படியே ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கும் போது இன்னும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வரும். ஓகே. அவன் என்னதான் ரூம்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில போய் பண்ணும்போது அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வளரும். நீங்களுமே நிறைய இடத்துல போய் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒவ்வொரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாம சின்னதாக ஒரு கேம் ஷோவோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அதுல நம்ம மியூசிஷியன்ல வந்து அப்படின்னா வந்து கண்ணு தெரியாது, அதனால அப்படி போட்டுக்கலாம். சரி, ஓகே. கண்ணசைக்கும் நேரத்துக்கு கிளாஸை வர வைத்தார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன கேம் ஷோவோட போய்க்கலாம். ஸோ இப்போ கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைலாக் நான் சொல்லுவேன், அந்த டைலாக் நீங்க திருப்பி சொன்னா போதும். ஐடியா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார்? நானே பண்ணிருக்கேன். எத்தனை நாள் மனப்பாடம் பண்ணீங்க? இது ரொம்ப சின்ன வயசுல விசு படம் எல்லாம் பார்த்ததுனால அப்படி வந்துருச்சு. சொல்ல முடியாது. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார்? ஓகே. பைத்தியத்துக்கு வைத்தியம், ஐயோ ப்ரோ வரல. இன்னொரு ட்ரை பண்ணுங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த பைத்தியக்கார வைத்தியருக்கு வைத்தியம் பார்க்க எந்த என்னது பைத்தியக்கார வைத்தியர் வருவாரு. அவர் வருவாரு, வராம போவாரு, அப்படியே நம்ம அதை விட்டுருலாம். அப்பர் லோயர் ரோலர். ஒரு ஃபாஸ்டா ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க. அப்பர் லோயர் ரோலர். ஓகே. அப்பர் லோயர் ரோலர் அப்பர் லோயர் ரோலர் சரி, கஷ்டம் தான் இல்ல? சரி. அப்புறம் வந்து இந்த கலக்க போகுது யார்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சீசன் 5ல அது நான் மட்டும் தான் மேஜிக் பண்ணேன். ஆமா. ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது கொஞ்சம் டர்ரா தான் இருந்தது. அப்புறமேட்டு பண்ண அப்புறம் பழகிடுச்சு. செகண்ட் டே அப்புறம் எபிசோட் பண்ணேன். அதுல வந்து நான் எலிமினேட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தர் எலிமினேட் பண்ண வேண்டியது. அவர் வந்து உடனே கிளம்பிட்டாருன்னு ஆள் இல்லைன்னு என்ன எலிமினேட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் ஜட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் போட்டுருந்தாங்க. அவர் அந்த அண்ணா யூரோடு மகேசனா இருக்காரு, அவரே வந்து உனக்குலாம் நல்லா தான் பண்ணுவோம். சரிவே தம்பி, அதாவது கலக்க போகுது உங்களுக்கு காமிச்சோம், அதனால வந்து உங்களை வந்து நாங்க எலிமினேட் பண்ணோம். நான் ஒன்று நினைச்சேன், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்க பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? ஸோ இந்த கெமிக்கல் சார்ந்த அதுல ஏதாவது மேஜிக் ட்ரை பண்ணலாம் தோணி இருக்கா? கெமிக்கல் இதெல்லாம் கலக்கி அதெல்லாம் கலக்கி கூடி விட்டு போய் அப்போ இல்ல இப்போ சரி, அப்போ மேஜிக் இருக்கு வச்சிருக்கீங்களா? இப்பயா செஞ்சு காட்டுறீங்களா? இருக்கா? இப்போ பண்ணலாமா? இது என்னது தண்ணி மாதிரி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சயின்டிஃபிக் நேம். ஓகே, இது அலுமினியம் ஃபாயில். ஓகே. தண்ணியில் நினைச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணி இல்லையா? குடிக்கலாம். தண்ணி தான் ஃபர்ஸ்ட் கெமிக்கலாக எல்லாம் பார்ப்பாங்க. தண்ணி தான். ஓகே. இப்படி நினைச்சு ஃபுல்லாக நினைங்க. நினச்சிட்டு அதை வதறிடுங்க. அந்த சைடு வதறிடுங்க ஃபுல்லாக. ஓகே. நல்லா வதக்கிங்களா?
ஓகே, இது நான் சுருட்டி உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருவேன். கையில் வச்சு டைட்டாக முடிக்கோங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் இமேஜின் ஐ ஹேவ் இன்விசிபிள் லைட்டு. ஓகே அப்படின்னு இங்கே வச்சு அடிக்கிறேன். ஓகே, கைக்குள்ள ஹீட் ஆகும். சுடுதுங்க. ஹீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பாருங்க. அதிகமாகுதா? எரியுற ஒரு அதிகமாக இருக்கும். இன்னும் அப்படியே கையில் சுட அப்படியே பிடிக்கவே முடியாது, அந்த அளவு நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டே இருக்கா, கீழே போட்டுங்க, என்ன சுற்றும் கை. நீங்க தண்ணியில் நினைச்சு கொடுப்பீங்க, குடிச்சு பாருங்க, தண்ணி தான். நீங்க குடிக்கும்போது மட்டும் தண்ணி இருந்துச்சா? ஆனா இன்னும் சூடா இருக்கு. எப்படி அது? இன்விசிபிள் லைட். அதை இன்னும் இங்கே பாருங்க, ஆன்ல தான் இருக்கு. அணைச்சிட்டோன்னா போதும். ஆனா உங்களுக்கு எந்த விதமே ப்ராப்ளமே இல்லைல்ல, கையிலே லைட்டர் வச்சிருக்கீங்க. இப்போ வேற ஏதாவது நெக்ஸ்ட் இந்த சூட்டே என்னால தாங்க முடியலண்ணே. வேற என்ன வச்சிருக்கீங்க? அந்த லைட் வந்து அந்த ஃப்ளேம் என்ன கலர்ல வரும்? ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ஃப்ளேம்ல வரும். ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ரொம்ப ஹாட்டா போனா? ரொம்ப ஹாட்டா போனா yellowish ஃப்ளேம்ல இருக்கும். அப்படியே yellowish ஃப்ளேம். ஓகே, ரொம்ப ஹாட்டா போனா ரெட் கலர்ல ரெட். ஓகே. ஆக்சுவலி see இங்க பாருங்க, எடுத்து போட்டோம்னா எஸ் ஒன் பால். ஸோ இப்போ இங்கே வச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் டிஸப்பியர். எங்கன்னா இட்ஸ் மை பாக்கெட். பாக்கெட்டுக்குள்ள போனதை பார்த்தீங்களா? பார்க்கல தானே? ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக வந்து நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் இந்த டைம் இப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2000 கை நீட்டிக்குவோம், இங்கே வச்சுருவோம். எத்தனை இருக்கு? ஒன்று இருக்கு. இதை இங்கே வச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே நீங்கள் டைட்டாக முடிக்கோங்க. டைட்டாக ஓகே. இப்போ ஸ்னாப் பண்ணா ஊதி இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கெட்டுக்குள்ள போயிடும். பட் இதே இங்கே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்கள் கைக்குள்ள வந்துடும். ஆக்சுவலாக இந்த மேஜிக்லாம் காரணம் காதில் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. இதுல ஒரு பால் எடுத்து என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். இதுல வந்து ஏதாவது ஒரு பால், இப்போ இங்க ஒரு பால் இருக்கும், இதை எடுத்து என் கையில வச்சுருவோம், இதை எடுத்து என் பாக்கெட்ல வச்சுருவோம். இங்க எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 3 இருக்கும். நீங்க சரியா பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா இதுல 2 பால்ல நீங்க ஏதாவது ஒரு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இதை நீங்க வச்சிருங்க, இதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிருங்க. பாக்கெட்டுக்குள்ள வச்சிருங்களா? இங்க எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். 1 இருக்கும். நத்திங் பாத்தீங்கன்னா 3 இருக்கும். நல்லா பாருங்க, சரியா பாருங்க, நல்லா பாருங்க. 2 பால் மட்டும் கையில எடுத்துக்கோங்க. ஓகே, பால் 2. எத்தனை பால் இங்க இருக்கு? 1 இருக்கு. இங்க இல்ல, ஏன் 2 இருக்கு. அங்க 1 இருக்கு. 2 இருக்கும்போது இங்க 1 தான் இருக்கும். இதே எடுத்து பாக்கெட்ல வச்சோம்னா இங்க 2 இருக்குமா, 1 இருக்குமா, 3 இருக்குமா? இங்க 2 இருக்கும். எதுவுமே இருக்காது. எப்படி? அவ்வளவுதான், டிஸப்பியர் காண போச்சு. ஓகே, இப்போ ஒரு மைண்ட் மேஜிக். இது பாருங்க, இது என்னது? எம்டி கார்டு. எம்டி கார்டு. நீங்க ஏதாவது ஒரு டபுள் டிஜிட் நம்பர் நினைச்சுக்கோங்க, சொல்லக்கூடாது. டபுள் டிஜிட் நம்பர். அதாவது 26 27 அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, நினைச்சிட்டீங்களா? என்ன நம்பர் நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆனால் நான் வரும்போதே ஒரு ப்ரிடிக்ஷன் அதுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த பிராஸ் பாக்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ள ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு. நீங்க நினைச்ச நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, டபுள் டிஜிட் நம்பர் ஒன்று நினைச்சிக்கிட்டேன். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணுங்க. அதை சேஞ்ச் பண்ணி. ஆமாம், சேஞ்ச் பண்ணீங்களா? ஓகே, திரும்பி சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த நம்பர் என்ன நம்பர் சொல்லுங்க? 27. ஏன் 27 சொன்னீங்க? என்னோட பர்த்டேவா? ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சீங்க? 12. ஏன் இதில் நான் எழுதி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அதுக்கப்புறம் நினச்சி சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் சொல்லலாம், இல்லையே நான் 27 நினைக்கிறேன். ஆனால் வந்து முன்னாடி நீங்கள் நினச்சதை எழுதி வச்சு 27. ஆனால் ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து வரும்போதே சூர்யா வந்து பர்த்டே டேட்டு எனக்கு 27 அப்படிங்கிறது முன்னாடி தெரியுமா? தெரியாது. பட் இங்கே பாருங்க, நான் இதுக்குள்ளே வந்து நான் வரும்போது பிராஸ் பாக்ஸ் கொண்டு வந்துருக்கேன். ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து காட்டுறேன். இது வந்து சீல்டாக இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து சீல்டாக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். இது கூட ஓப்பன் பண்ணனால வச்சுக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணால் இதில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், எல்லா சைடும் க்ளோஸில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்னொன்னா? ஆமாம் ஆமாம், வரும்போதே வந்து இவ்வளோ சேஃபாக நான் அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகே ஓகே, பார்த்து open this. ஓகே, you open. Okay, இதுக்குள்ள தான் ப்ரிடிக்ஷன் இருக்கு. காயின்
ஓகே. காயினை ம். ஓப்பன் பண்ணிட்டேன். இது 2 ரூபா இருக்கா? ஆமா. நீங்கள் என்ன நம்பர் சொன்னீங்க? 27. சி இதில் வந்து நான் எழுதிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி 27 அப்படின்ட்டு அதை எழுதிட்டு வந்தேன். நானே உண்மையா ஷாக்ல தான் இருக்கேன். இன்னும் வெளியவே வரல. இந்த பந்து மேட்சுக்கு இருந்தே நான் இன்னும் வரல. இந்த 27 இது எப்படி இது சாத்தியம்னு சத்தியமா புரியல எனக்கு. லைவா பார்க்கும்போது இது எப்படி ஸோ பயங்கரமான மேஜிக் நண்பா. அது நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட பிறந்த நாள் பரிசாக இந்த 27 நானே வைத்துக் கொள்கிறேன். சரி, ஓகே. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சது வந்து மென்டல் மைண்ட் மேஜிக். மைண்ட் மேஜிக்கில் இன்னொன்று பண்ணலாமா? ப்ரோ நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்களா? ஓகே, மடிச்சிடும் அப்படி மடிச்சு பிடிச்சிக்கோங்க. இதையும் முடிச்சுட்டு என் பிறந்த நாள் கிஃப்டாக கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த பர்ஸ்குள்ளே உள்ளே வச்சுருங்க. அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அதை. ஓகே. பட் அதில் உள்ள நம்பர் எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஓகேங்களா? மார்க்கர் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன்னா? ஆமாம், என்கிட்ட தான். உங்கள்கிட்ட தான். சரி, நான் வந்து இதில் வந்து ஒரு இதை எழுத போகிறேன். எழுதுனதுக்கப்புறம் அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, அது அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கு. ஓகே, இங்கே கொடுங்க. நம்பர் எழுதுங்க. பார்க்கக்கூடாதா? ஓகே, பார்க்கலாம். இதாங்க கை வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து இப்போ அதை வந்து நான் இது பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை எந்த இது பண்ணணும். ஓகே, காட்டணும். ஓகேவா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுவாங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு கேமரா காட்டுறேன். ஓகே, கேமரா காட்டணும்னா நீங்கள் அதை அப்படியே பொறுமையாக பண்ணி. இது ஜூம் கேமரா. ஓகே, நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் நம்பர். 4GS 83 86 32. இதோட சேமாக இருக்கான்னு பாருங்க. ஆமாம்பா கண்ணு முன்னாடி எதையோ காட்டுறாரே. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்குள்ள தான் வச்சுருந்தீங்க. இது வந்து இவ்வளோ ஷீல்டாக இருக்குது. இதுக்குள்ளேருந்து என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் அதே நோட்டு தான், அப்படியே தான் இருக்கு. அதே நோட்டு தான். என் பேக்கெட்லேருந்து எப்படி எடுத்தனோ அதே மாதிரி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாங்கி பார்த்தேன்னா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். நம்ம எதுவும் பேசினா இல்லை. ஓகே, அண்ணே அண்ணே குருநாதரா மாறிட்டீங்களே அண்ணே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் நான் ஒரு சைன் பண்ணுறேன். ஓகே ஓகே. சரி, இது என் பர்த்டே கிஃப்ட் தான். வச்சுக்கோங்க. நன்றி. அதை வச்சுருங்க. இதில் வந்து உங்கள் சைன் பண்ணுங்க. சைன் ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். கடவுளே. சூர்யாவா? புரியுதுங்களா? நான் வந்து இந்த கார்டு இருக்குல்ல, இதில் வந்து பேக் சைடில் வந்து சைன் பண்ணேன். பேக் சைட்னா இங்கே நான் சைன் பண்ணேன். இந்த இடத்துல பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இங்கே தான் KVIGNE ஸ்கெட்ச் விக்னேஷ். ஓகே ஓகே. ஸோ இது என்னன்னா ஷேடோவில் பண்ண போகிறோம். ஓகே. ஷேடோ ஊதிட்டு இது எடுத்து இந்த ஷேடோ இதில் காட்டலாம். காட்டினா இதில் ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஷேடோ அப்படியே பாஸ் ஆகிட்டு போயிட்டா உங்கள் சிக்னேச்சரும் இதில் பாஸ் ஆகி வந்துடும். சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன என் கார்டை என்கிட்டே கொடுத்தீங்க? இதுவே இருக்காது. அப்போ இன்னொரு கார்டு அவ்வளோதான். நீங்கள் பேச வந்த சைன் இதே நான் வந்துருச்சு. ஓகே, சூப்பர். ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்ததுனால நான் வந்து இன்னும் ஷாக்கின் உச்சக்கட்டத்திலே இருக்கேன். அதை தாண்டி இப்போ கண்ணு இல்லாதவங்க, கண்ணை மூடி இருக்கவங்கலாம் மதிமயங்க வைக்கிறதுக்குன்னு இந்த பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கவங்களே அப்படியே கண்ணை திறக்க வச்சு அது தெரியாதவங்களுக்கும் மேஜிக் பண்ணலாம். அது எப்படிங்க? நான் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணலாம்.
அதுக்குன்னு ஒரு தனி அதுக்குன்னு இருக்கு. கிரைட்டீரியா இருக்கு. இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களும் மெஜிஷியன்லாம் இருக்காங்க. மெஜிஷியன்ஸ் ஆமாம். ஸோ அப்படி உங்க கண்ணு முன்னாடி இருக்கவங்களா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மதி மயங்க வைக்கிறீங்கல்ல, அது எப்படி இருக்கு? இதுதான் ஆர்ட் ஆஃப் டிசெப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா சைக்காலஜிக்கலாக அவங்கள நிறைய இது பண்ணுவோம். ஓகே. சிலது உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுவோம், ஆனால் தெரியாதுன்னா அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மனித மூளை எப்படி வந்து எப்படியெல்லாம் பண்ணால் வந்து ஏமாறும், எப்படிலாம் பண்ணால் அந்த நேரத்தில் அசாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறன இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க மெஜிஷியன். ஓகே. இப்போ நான் நான் ஏதாவது ஒரு சீக்ரெட் பண்ணும்போது கேஷுவலாக இருக்கணும். நான் ஆக்கோட ஒரு மாதிரி இருந்தேன்னா நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. என் பாடி லாங்குவேஜ் வச்சு நான் ரொம்ப கேஷுவலாக இருந்தால் நீங்களும் கேஷுவலாக இருப்பீங்க. ஓகே, நான் என்ன வெளிப்படுத்தணும்னா அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நான் ஏதாவது ஒன்று மாற்றும் போது பதட்டமாக அப்படின்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன், நீ இதாக பண்ண போகிறான் அப்படின்ட்டு. அதே நான் கேஷுவலாக அதை மாற்றினேன்னா நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. அந்த நேரத்தில் தான் வந்து மூளை ஏமாந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ இங்கே ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ வந்து நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே. ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் 6 6 7 8 நீங்கள் ஏதாவது ரேண்டம் நம்பர் சொல்லுங்கள். 7 தான். 7 தான் எப்பவுமே 7 தான். சரி, ஓகே. ஏன் 7 சொன்னீங்கன்னு தெரியாது. ஓகே, இப்போ மணி எத்தனை? 17 5:29. 5:29. நீங்கள் என்ன நம்பர் சொன்னீங்க? 7. இதுலேருந்து 7 நம்ம பின்னாடி போகிறோம். ரெடி? வாட்ச் திஸ். 29, அதாவது 9 7 போச்சுன்னா 2. 22, அதாவது 5 22. எல்லார் ஃபோன்லையும் பாருங்க 5:22 தான் இருக்கும். 5:22 பாருங்க. 5:22 தான். ஆனா இதுல இந்த கேமராமேன் போட்டோலாம் வருது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. 5:22 5:23 ஆயிடுச்சு இப்போ. 5:23 இது 5:23 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஃபோனும் யாருதான் ஐஃபோன் இருக்கு. ஐஃபோன். ஆமா, அதுலேயும் 5:23. ஸோ ஆக்சுவல் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த உலகம் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தி இருக்கு. எனக்கு தெரியுது அந்த சுத்தல் இன்னும் நிக்கல. இங்க 2 வச்சுக்கோங்க. இந்த கை இங்க இதை கட்டவரில் இங்க வைக்கணும். இங்கே கன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்விட்ச் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரல எனக்கு அது வந்து எனக்கு வந்துடும் தான் தோணும். அதெல்லாம் திருப்பி பாருங்க. அதெல்லாம் என்னது? இது இல்லைண்ணே. ஓ சாரி இதுவா? இது இல்லை, இங்கே பாருங்க. இவ்வளோ இருக்கான்னு பாருங்க. இல்லை இங்கே பாருங்க, இவ்வளவு இருக்கும்.